அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பிறந்த தேதி 3/12/21 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுடைய வாழ்வில் இந்த 2026ஆம் ஆண்டு என்பது உறுதியாகவே நம்பர் 1 யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 3 என்ற எண் குருவை குறிக்கும் எண்ணாக பார்க்கப்படுகிறது. இயற்கையிலே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த 3 என்ற கூட்டுத்தொகை கொண்ட எண்களில் பிறந்த உங்களுக்கு நம்பர் 1 யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வகையில் சூரியனின் ஆளுமை நிறைந்த இந்த ஆண்டு தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. எனவேதான் குருவின் ஆளுமையில் பிறந்த இயற்கையாகவே அனைவரையும் அரவணைத்து செல்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு முன் உதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் செயல்படக்கூடிய 3 என்ற தேதியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூரியனின் ஆளுமை நிறைந்த இந்த 2026ஆம் ஆண்டு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டின் கூட்டுத்தொகையானது என்ன கிடைக்கிறது என்று பார்க்கும்போது 2 முறையும் 0 1 முறையும் 6 1 முறையும் இடம்பெற்றிருக்கிறது. இவை அனைத்தின் கூட்டுத்தொகையும் 10 என கிடைக்கிறது. 10 என்ற எண்ணில் 1ம் 0ம் இடம்பெற்றிருக்கிறது. இவற்றின் கூட்டுத்தொகை 1ஆக பார்க்கப்படுகிறது. 1 என்பது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த எண்ணாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் 2026ஆம் ஆண்டில் நம்பர் 1 யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராஜ யோகம் இனி தொட்டது அனைத்திலும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக 2026ஆம் ஆண்டு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியனின் ஆளுமையில் நிறைந்த ஆண்டாக அமையும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குறிப்பாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவராக நீங்கள் அமர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியனின் ஆளுமை நிறைந்த இந்த ஆண்டானது உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள், அலைச்சல்கள் என அனைத்தையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை சூரியனின் ஆளுமை நிறைந்த ஆண்டு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும். எனவேதான் இந்த வருடத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கக்கூடியவர் சூரியன். சூரியன் இல்லை என்றால் நவ கிரகங்களில் இயக்கமும் இல்லை, எந்த ஒரு உயிரினமும் இல்லை என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சூரியன். அப்படிப்பட்டவர் அதீத ஒளி பொருந்திய கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவரின் ஆளுமையில் நிறைந்த இந்த ஆண்டில் உடல் ரீதியாக உஷ்ண சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஆண்டாக உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க சூரியன். எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். ஆற்றலின் மூலமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆளுமையில் நிறைந்த ஆண்டாக இந்த வருடம் பார்க்கப்படுவதால் 2026ஆம் ஆண்டு முழுவதுமே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட சற்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். ஆனால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக அமையும் என்பதை உறுதியாகவே சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நியூமராலஜி படி கூட்டுத்தொகை நம்பர் 1ஆக கிடைப்பதால் நம்பர் 1 யோகம் நிறைந்த ஆண்டாக இந்த 2026 அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சௌகரியமும் வசதி வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வரும். பல சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும். தொட்ட அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நினைப்பதை விட பல நல்ல சுபகாரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியனின் ஆளுமையும் ஆதிக்கமும் நிறை
நிறைந்த ஆண்டாக இந்த 2026 அமைய போவதால் நம்பர் 1 யோகம் கிடைக்கும் முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இயற்கையாகவே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு மிக வலுவாக சூரியன் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அதிரடியான வாய்ப்புகள் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வருடத்தில் பெருவாரியான காரியங்களை சிக்கல் இல்லாமல் சிறப்பாக முடித்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். செலவுகளை முதலீடாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பண நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். உங்களது சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கவலை நீங்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமைய போகிறது. மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு பிறப்பதோடு பல நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழில் செய்யலாமா அல்லது வேலை பார்க்கலாமா என்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அதில் உறுதியாகவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தேர்ந்தெடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பிறரை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக ஈடுபடாமல் உங்களுடைய ஆளுமையின் கீழ் செயல்படுவதால் நீங்களே வியக்கத்தக்க வகையில் சிறப்பான திடீர் மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உண்டு. குருவின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியனின் ஆளுமை நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் 3, 12, 21 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு உறுதியாகவே அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சந்திரனின் ஆளுமையும் அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் இடம் பெற்றிருப்பதால் நினைப்பதை விட இரட்டிப்பு மாறுதல் நிச்சயமாக 2026 ஆண்டில் உண்டு. 2 என்பது சந்திரனையும் 6 என்பது சுக்கிரனையும் குறிப்பதால் அமோகமான மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பழைய கடன்களை அடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய சூழலும் பல காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை என பல துறை ரீதியான பணிகளில் எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து காட்டக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சொல்லி அடி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல் வியூகம் என்பது மிக பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் மற்றும் தடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் ஆண்டாக 2026 அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்மணிகளுக்கு அமோகமான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே கிடைக்கும். மேலும் இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த மாறுதலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி உறுதியாகவே வரும். 3 என்ற எண்ணில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைவான மாறுதலை இந்த 2026 நிச்சயமாக அள்ளி கொடுக்கும்.